ஹாய் கைஸ், வெல்கம் டு SP Girls யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நாங்க கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் டேட்டை பத்தி பேச வந்திருக்கோம். சினிமா உலகத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கும் ஒவ்வொரு படத்திற்கும் ரசிகர்கள் மிகுந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தற்போது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகிய இந்த படம் ஏற்கனவே திரையுலகில் மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கு. படம் பற்றிய அறிவிப்பு வந்ததுல இருந்து ரிலீஸ் செய்தி எப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கூலி படத்தின் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் தான் இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2025 எல்லா திரையரங்குகளிலும் வெளியாகும் என ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல. நாளுக்கு நாள் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சு தான் போகுது. ஏனென்றா இந்த போஸ்டர்லயே ரஜினி சார் லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த திரைப்படத்துல ரஜினி சார் கதாநாயகனா நடிக்க தெலுங்கு முன்னணி நடிகரான நாகார்ஜுனா, பிரபல நடிகர் ஸ்ருதி ஹாசன், மாஸ்டர் நடிகர் பகத் பாசில் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் இப்படம் அவரது முந்தைய படங்களான கைதி, விக்ரம், லியோ போன்ற படங்களை போலவே ஒரு ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் அம்சங்களை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இப்படத்துல பல சர்ப்ரைஸ் கேமியோக்கள் இருக்கும் என பல இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் எங்க சோர்ஸ் கிட்ட. கூலி படத்தின் கதையை பற்றி உத்தியோகபூர்வமா தகவல் இன்னும் வெளியிடல. ஆனா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உருவாக்கிய பல படங்களை பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று கனெக்டா இருக்குது. அதுதான் எல்சின்னு சொல்றாங்க. இதுல ஆக்ஷன், த்ரில்லர் மற்றும் புதுமையான திரைக்கதை அம்சங்கள் இருக்குது. முக்கியமான பங்கு வகிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. ரஜினி சாருடைய கேரக்டர் எவ்வாறு இருக்கும் சொல்லப்படுது என்பது ரசிகர்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதலா சொல்ல போனா இந்த படத்துல ரஜினி சாருடைய கேரக்டர் ஒரு பல்வேறு பரிணாமங்களை கொண்டதாக இருக்கும் என கூறப்படுது. மாஸ், ஸ்டைல், சென்டிமெண்ட் மற்றும் ஆக்ஷன் என ரஜினி பல வடிவங்களை படத்துல பார்க்கலாம். படத்துல அவருடைய பழைய ஸ்டைலான மொட்டை காட்சிகளும் இருக்கும் என சொல்லப்படுது. ஆனா இது எந்த விதத்திலையும் ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்படல. ஆகஸ்ட் 14 படம் வெளியாவதால் இதற்கான முன்னோட்ட வரவேற்பு மிகுந்ததா இருக்கும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக இருப்பதால் 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைக்குது. இதனால ரசிகர் திரையரங்குகளுக்கு படத்தை பார்க்க அதிகமாக வருவாங்க என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இந்த படத்தை ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண ப்ரொடக்ஷன் சைட்ல சொல்லப்பட்டிருக்கு. முதல் வார ஓபனிங் வசூல் மிகுந்த அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இப்படத்திற்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அமெரிக்கா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளும் இதற்கான பிரம்மாண்ட வெளியீட்டு திட்டங்கள் தயாராகி வருது. கூலி படத்துல தொழில்நுட்ப ரீதியாகவும் பல புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக லோகேஷ் கனகராஜ் சில இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், சண்டைகள் இயக்குநர்கள் என படக்குழுவில் பல முக்கியமான தொழில்நுட்ப வல்லுநர்களை அவங்க ரெக்ரூட் இணைச்சிருக்காங்க. இதனால படம் ஒரு பக்கமாக ரசிகர்களுக்கு கண்டுகொள்ளா காட்சிகளாக புது காட்சிகள் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரும் என ப்ரொடக்ஷன் சைட்ல சொல்றாங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயமா மியூசிக் டைரக்டர் அனிருத் இப்படத்திற்கு பயங்கரமா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்னு பண்ணிருக்காருன்னு அவருடைய சோசியல் மீடியால சொல்லியிருக்காரு. ஒரு புதிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் உருவாகிட்டு வருதுன்னு லோகேஷ் கனகராஜாவும் சன் பிக்சர்ஸும் லாஸ்ட் டைம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. சண்டை காட்சிகள் மிகவும் நவீனமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் என கூறப்படுது. கூலி படம் பற்றிய அறிவிப்பிலிருந்து இதுவரை ரசிகர் சமூக வலைத்தளங்கள்ல பல்வேறு பதிவுகளை ஷேர் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக ரஜினி முதல் போஸ்டர் வெளியான போதே அது ரசிகர்களிடையே மாபெரும் அறிவிப்பையும் பெற்றுச்சு. மேலும் இந்த படத்துல டீசர், ட்ரெய்லர் ஆகியவை வரும் வாரங்கள்ல வெளியாவதற்கு முன்னதாகவே ரசிகர்கள் மிகுந்த பரபரப்பு நிலவி வருது. மேலும் பல புகழ்பெற்ற திரைப்பட விமர்சகர்களும் இப்படம் வெற்றி படமாக அமையும் என முன்கூட்டியே சொல்றாங்க. ரசிகர்கள் கோடிக்கணக்கான ட்வீட்டுகள் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஹேஷ்டேக் போட்டு மாஸ்க் கட்டிட்டு வராங்க. ரஜினி சாருடைய மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகும் இந்த படம், அதாவது கூலி திரைப்படம் கண்டிப்பா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் நம்பப்படுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சாருடைய அதிரடியான நடிப்பிலும் ரசிகர்கள் அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க லோகேஷ் கனகராஜ் ரீசன்ட் ஃபிலிமை பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. அதே நேரத்துல நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஸ்டோரி லைன் அமைஞ்சிருக்கு. இந்த படம் அப்படி இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜா எந்த விதத்திலும் எந்த இன்டர்வியூலையும் தான் ஒரு எல்சி கனெக்ட் பண்றேன்னு சொல்லல இந்த படத்தை. அதுவே ஒரு புது சர்ப்ரைஸா இருக்குது. படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் அள்ளி தீர்ப்பதோடு மட்டுமில்ல, ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் இந்த படத்துல வசூல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பேன் இந்தியா அளவிலும் சர்வதேச படமாக சாதனை படைக்கும் என்று சொல்லப்படுது. அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 500 கோடி அடிச்சாலே போதும். ஆனா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த படம் பாசிபிள் 1000 கோடி அடிக்கிறதுக்கு வணிக வட்டாரங்களும் இதுதான் எதிர்பார்க்கப்படுது. கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற சமயத்துல ரசிகர்களுக்கு காத்திருக்கு இந்த படம் திரையரங்குகள் வெற்றி கொடி இயக்க நாட்டும் என அனைவரும் நம்புறாங்க. கைஸ், ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரெடி டு வாட்ச். ஒட்டுமொத்த ரசிகர்களும் திரையரங்குகளுக்கு ஓடி செல்லும் ஒரு பெரிய திருவிழா இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம SP Girls யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போற புது அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். பாய்.